பிஜேபி நேரடியா தமிழகத்துல ஆட்சியை பிடிக்க முடியல. அதனாலதான் அண்ணாமலை இறக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு பேர் என்னன்னா வி த லீடர்ஸ். இந்த வீடியோ எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா 16,30,000 பேர் பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்துல சேர்ந்திருக்காங்க. எதுக்கு இந்த இயக்கம்? அண்ணாமலை கொள்கை ரீதியா பிஜேபியில தொடரல. ரஜினி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிப்பாரு, அங்க போய் நம்ம சேர்ந்துக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா ரஜினி கட்சியும் ஆரம்பிக்கல. பிஜேபிக்கு நான் பிராமின்ல ஒரு பேஸ் தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் அண்ணாமலையை செலக்ஷன் பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாங்க. அது ஒர்க் ஆகல, அதனால அண்ணாமலையை ஒதுக்கிட்டாங்க. அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸிய பண்ணி வச்சு பிஜேபி ஆள் இல்ல அண்ணாமலைன்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. நல்லா நோட் பண்ணீங்கன்னா அண்ணாமலையை பிஜேபி ஒதுக்கி வச்சிருக்க மாதிரி இந்த சில காலங்களா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நல்லா போயிட்டு இருக்கும்போது அண்ணாமலையை தூக்கிட்டு நயனார் நாகேந்திரனை மாநில தலைவரா போட்டிருக்காங்க. அண்ணாமலை தலைவரா இருக்கும்போது தான் பிஜேபி தமிழ்நாட்டை நல்லா எவால்வ் ஆச்சு. இருந்தா அவர் தூக்கிட்டாங்க. சரி, அண்ணாமலை பிஜேபி வெளியே வர காரணம் எதுவும் சொன்னாரா? இல்ல. அவங்களோட கொள்கையில எந்த கொள்கை பிடிக்கல அப்படின்னு அதை பத்தி ஏதாவது சொன்னாரு? அதுவும் இல்ல. நான் வெளியே வந்து மதச்சார்பற்ற ஒரு கட்சியை உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இத்தனை நாளா ஒரு மத சாயல்ல கட்சியில தான் இருந்துன்னு அவர் ஒத்துக்கிறாரா? இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. இருந்தாலும் பிஜேபி இல்லாத மாநிலத்துல பிஜேபியோட பி டீம் எப்பயுமே இருக்கும். இப்போ ஆட்சியில இருக்க டிவிக்கு பிஜேபி தன்னோட கொள்கை எதிரியா சொல்றாங்களே தவிர இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு பிரச்சாரத்தையும் சரி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் எங்கேயுமே பிஜேபி எதிர்த்து ஒரு கேள்வி கூட எழுப்பல. அதனால விஜய் அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இல்ல. இந்த 2026 எலெக்ஷன் ரிசல்ட் நீங்க பாத்திருப்பீங்க. திமுக அதிமுக மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டு டிவிக்கே ஒரு மாற்று அரசியலா கொண்டு வந்தாங்க. டிவிக்கே இதே மாதிரி ஆட்சி பண்ணியிருந்தாங்களா அவங்க மேலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டு அண்ணாமலைக்கு ஓட்டு விழுறது வாய்ப்பு இருக்குது. இதுதான் பிஜேபியோட பிளான்.